ஒரு நம்பர் 5ஆல் வகுப்படுமா வகுப்படாதா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அந்த நம்பர் 0லேயோ 5லேயோ முடிஞ்சிருந்ததுன்னா அந்த நம்பர் 5ஆல் வகுப்படும். உதாரணத்துக்கு 8, 7, 5, 4 இந்த நம்பர் 5ஆல் வகுப்படுமானா வகுப்படாது. ஒருவேளை இந்த நம்பர் 0ல் முடிஞ்சிருந்தால் வகுப்படும், அப்படி இல்லைன்னா 5ல் முடிஞ்சிருந்தால் வகுப்படும். இந்த நம்பர் வகுப்படும். உதாரணத்துக்கு 8, 7, 5ங்கிறது 5ஆல் வகுப்படும். 8, 7, 0ங்கிறது 5ஆல் வகுப்படும். இப்போ 8, 7, 1ங்கிறது 5ஆல் வகுப்படாது. ஒரு நம்பர் 6ஆல் வகுப்படுமா வகுப்படாதான்னு கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, அந்த நம்பர் 2ஆலையும் 3ஆலையும் வகுப்பட்டதுன்னா 6ஆல் வகுப்படும். ஸோ 2ஆலையும் 3ஆலையும் வகுப்பட்டதுன்னா அந்த நம்பர் 6ஆல் வகுப்படும். ஸோ 2ஆல் வகுப்படணுன்னா அந்த நம்பர் 0, 2, 4, 6, 8 இந்த பேட்டர்னில் இருக்கும். 3ஆல் வகுப்பட்டதுன்னா அந்த நம்பரை கூட்டுனா 3 இல்லை 6 இல்லை 9 இது வரணும். இப்படி இருந்தால் அது 6ஆல் வகுப்படும். இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது இப்போ உதாரணத்துக்கு 66ன்னு எடுத்துக்கலாம். 66ல் இந்த பேட்டர்ன் இருக்குது. இந்த பேட்டர்ன் 2ஆல் வகுப்படும். அடுத்து 6ஐயும் 6ஐயும் கூட்டினா 12, இந்த 2ஐயும் 1ஐயும் கூட்டினா 3 இதுவும் வகுப்படும். ஸோ 2ஆலையும் வகுப்படும் 3ஆலையும் வகுப்படும்னா இது 6ஆலையும் வகுப்படும். 11 6 66. ஒரு நம்பர் 7ஆல் வகுப்படுமா அப்படிங்கிறதுக்கு ட்ரிக் இருக்குது, பட் அது யூஸ்லெஸ். அதை டைரெக்டாக வகுத்து பார்த்துடுறது பெட்ரு.